ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீனம் வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். இப்ப ஜூன் மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். மிதுன ராசி நேர்களே நல்லா கவனிக்க, உங்களுடைய கிரக அமைப்புகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனாக மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை, பூர்வ புண்ணிய யோகத்தை தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அடுத்து உங்க தனஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 7, 10க்குரிய குரு பகவான், 7ஆம் இடத்துக்குரியவன், 10ஆம் இடத்துக்குரியவன். ஆக கணவன் மனைவி, அதாவது கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய இருவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம், மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வருமானம், குடும்ப முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நாள். அதே இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. மேலும் திருமணம் இல்லாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு, திருமண வாழ்க்கை சிறந்த அமைப்பு. அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஞானகாரகனாக கேது இருந்து கம்யூனிகேஷன் கலை, அதை கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு கலைத்துறை சார்ந்த, கம்யூனிகேஷன் துறை சார்ந்த மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு, அதாவது உள்ளது பயணத்தால் நன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, செய்கிற தொழிலில் மாய ஜாலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகல வித்தைகளும் கற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி பகவான். ஆக 10ஆம் இடத்தில் சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் மிகப்பெரிய பதவியை தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார்.
11ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் பூமிகளால் நன்மை. 16ஆம் இடத்தில் பூமிகளால் நன்மை. 16ஆம் இடம் அரசாங்க உத்தியோகத்தில் வெற்றி வாய்ப்புகள். ஒரு ஐஏஎஸ் ஆக, ஒரு ஐபிஎஸ் ஆக, டாக்டர் ஆகிறதுக்கு அனைத்து யோகம் நிச்சயமாக ஏற்படும். 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய, ஆக உத்தியோகத்தில் வெளியூரில் அரசு உத்தியோகம் என்பது வெளியூரில் கிடைக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை. அப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதி உயர்கல்வி என்று பிஹெச்டி பட்டம், பெரிய உயர்கல்வி, ஒரு டாக்டர் படிக்கிறது, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறது, ஐபிஎஸ் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக அமையக்கூடிய நிலை இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் வந்து அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக வேலை, வருமானம், முன்னேற்றம், வேலை, நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை வருமானம் தரக்கூடிய சுக்கிரனாகப்பட்ட அதிர்ஷ்டக்காரனாக உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அடுத்து இது நல்ல கவனிங்க, நல்ல திருமண வாழ்க்கை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருமண வாழ்க்கை, நல்ல யோகம் தரக்கூடிய, திடீர் சொத்துக்கள் தரக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது, 8ஆம் இடம் பணபரஸ்தானம், திடீர் பதவி, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையும். ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது நல்ல கணவன் மனைவி வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். திருமணத்தால் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். திரும்ப ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்ல புதன் உங்க 12ஆம் இடத்து சூரியனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் என்பது மருத்துவமனையில் நல்ல ஒரு குழந்தையை பிறக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். பிள்ளையுடைய கல்வி சிறப்பாக அமையும். குழந்தையுடைய, அதாவது மிதுன ராசி குழந்தைகள் வந்து நல்ல கல்வியில் மிகப்பெரிய சாதனை பண்ணுவார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், அதாவது கம்யூனிகேஷன், ஐடி துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. மருத்துவ துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்வியில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நிலை. முக்கியமாக கம்யூனிகேஷன் துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அதற்கு வழக்கறிஞர்கள், அரசியல் இருக்கிறவங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அரசியலுக்கு நல்ல பதவி கிடைக்கும். ஆக கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய வெற்றி மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இது வந்து பொது பலன். கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்க என்ன தேசம் நடக்குதோ அதுவும் இங்கே சொல்லுகின்ற கிரக அமைப்புகளும் 2 நட்பு முறையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுதான் உண்மை. அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதனால ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். கீழே நண்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி